இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் 1967ஆம் ஆண்டிலிருந்து 2021 வரை யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யார், அவங்க வாங்கிய ஓட்டு என்ன, எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது பரமக்குடி சட்டமன்ற தொகுதி. இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதி. இப்போ பார்க்கோம். 1967 எடுத்துக்கிட்டோம்னா சிறை மீட்டான் திமுக சார்பாக அவர்கள் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 40,428 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56.67% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறது பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா தவசி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 25,962 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.39% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில் 1967 எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அதே வேட்பாளர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. சிறை மீட்டான் திமுக சார்பாக நின்று அவங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 42,614 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 58.97% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 1971 அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது அதே இந்திய தேசிய காங்கிரஸ் தான். KV ராக்கன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த முறை 24,864 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.41% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி 2வது இடத்துல இருக்காங்க. 1971 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக 2வது முறையும் திமுக வெற்றி பெறுகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். உக்கிரபாண்டியன் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை அதிமுக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். இப்போது 27,303 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 3 முறை தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி இந்த சட்டமன்ற தொகுதியில் தோல்வி அடைகிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக 23,357 ஓட்டு வாங்கி 31% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1977 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். தவசி அவர்கள் இந்த முறை வேட்பாளர் வேறு, ஆனால் அதிமுக போட்டியிட்டு வெற்றி பெறுறாங்க. 43,710 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 54% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டதும் அதிமுக தான். அந்த சூழ்நிலைகளில் இளமாறன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 34,876 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1980 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெறுகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவில் பார்ப்போம். பாலுச்சாமி அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 54,401 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56% ஓட்டு வாங்கி அதிமுக தொடர்ச்சியாக 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 2வது பார்க்கணுன்னா 2வது இடத்துல சிறை மீட்டான் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. திமுக சார்பாக நின்று 37,480 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1984 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக தொடர்ச்சியாக 3வது முறை தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சுந்தர்ராஜ் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு இது வந்து அதிமுக சார்பாக போட்டிக்கிட்டு 37,494 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது திமுக சார்பாக KVR கந்தசாமி அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 34,080 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33% ஓட்டு வாங்கி திமுக 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1989 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப இந்த சட்டமன்ற தொகுதியில் 1991 எடுத்துக்கிட்டோம்னா சுந்தர்ராஜ் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெறுகிறாங்க. தொடர்ச்சியாக 5வது முறை அதிமுக இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுறாங்க. தொடர்ச்சியாக 1991 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெறுறாங்க. 63,577 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 63% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது இந்திய பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சந்திரன் அவர்கள் 25,111 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 25% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1991 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். திசை வீரன் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை நீண்ட இடைவெளிக்கு பின்பு திமுக வெற்றி பெறுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த சட்டமன்ற தொகுதியில்
44,472 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா கே. முனுசாமி அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 25,571 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 23% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1996 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராம் பிரபு அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 53,746 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50% ஓட்டு வாங்கி தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது புதிய தமிழகம் கட்சி. புதிய தமிழகம் கட்சி சார்பாக செல்லப்பா அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 47,939 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்க பார்க்குறோம். 2001 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துட்டோம்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராம் பிரபு அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 51,075 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்களை எதிர்த்து போட்டியிட்டது அதிமுக சார்பாக சுந்தராஜ் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 50,021 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2006 இந்த சட்டமன்ற தொகுதியில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சுந்தராஜ் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ அதிமுக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 86,150 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 57% ஓட்டு வாங்கி 57.88% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்களை எதிர்த்து போட்டியிட்டது காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ராம் பிரபு அவர்கள் போன முறை வெற்றி பெற்றவங்க, அதுக்கு முந்தின முறையும் வெற்றி பெற்றவங்க. 2001 2006 வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 51,544 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.63% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2011 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 2016 நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். முத்தையா அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக இப்பொழுது ரெண்டாவது முறையும் அதிமுக வெற்றி பெறாங்க. 79,254 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47.34% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்களை எதிர்த்து போட்டியிட்டது திசை வீரன் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 67,865 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.54% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 2016 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 2019 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். 2019 இடைத்தேர்தல் நடந்திருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியில் சதன் பிரபாகர் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 82,438 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது திமுக சார்பாக சம்பத்குமார் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 68,406 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. 2019 இடைத்தேர்தலில் அதிமுக தொடர்ச்சியாக மூன்றாவது முறையும் வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். கடைசியாக நடைபெற்ற இந்த வீடியோவில் 2021 நடந்ததை பார்ப்போம். இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா முருகேசன் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 84,864 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.59% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக சதன் பிரபாகர் அவர்கள் போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கதை பார்க்குறோம். 39.30% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே பார்க்கணுன்னா பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் 1967 2021 வரை பார்த்துருக்கோம். யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.